அவர்கள் நேற்று இந்த இடத்துக்கு வரும்போது காலதாமதம் ஆயிடுச்சு, குறுகிய இடம், அதனால தான் லேட்டுங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறோம். ஆனால் விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு பிரச்சாரம் செய்வதற்கு முன்பாகவே பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதுமே கிட்டத்தட்ட 2-3 பேர் இறந்து அந்த இடத்துல கூட்டத்துக்குள்ள ஒரு லெஃப்ட் சைடில் கிடக்குறாங்க. அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கல, நீங்கள் அதையும் பாருங்கள். அப்படி ஒரு சடலங்களை கிடக்காங்க, இறந்து மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இறந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் விஜயோட வாகனம் பக்கத்தில் இருந்து பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. மேபி இந்த இடத்துல தான் அவர் ஆதவ் அர்ஜுன் விஜய்கிட்ட இடையில போய் ஏறி போய் பேசுகிறாரு, ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க வைக்காங்க, அந்த மாதிரி சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம குறிப்பாக அந்த கேள்வியெல்லாம் யார் கேட்கணும்? தாவேக்காவோட தொண்டர்கள் தான் கேட்கணும். அப்படி ஒரு அசம்பாவிதம், குழந்தைகளும் பெண்களும் மூச்சு விட முடியாமல் பக்கத்தில் படுத்து அந்த இடத்துல இறந்து கிடக்கூடிய சூழ்நிலை கிடக்கு. அதில் 4 பேர் ஏறி மிதிச்சு போறியடா, உங்களுக்குலாம் அறிவுங்கிறது இல்லையா? நீங்கள் அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை தாவேக்கா நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தி உடனடியாக விஜய்கிட்ட சொல்லி நீங்கள் அந்த இடத்துல குறுகிய நேரத்தில் ஒரு ப்ரிகாஷனாக ஒரு வேலையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட நிறைய பேர் உயிரை காப்பாற்றிருக்கலாம். அத்தனை பேர் கீழே விழுறான், மிதிக்கிறாங்க, அதை நிப்பாட்டணும் கூட சென்ஸ் கூட இல்லாமல் தான் தொண்டர்கள் நீங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தோட ஆரவாரத்தோட போறீங்க. அதில் என்ன அப்படி இருந்துச்சுங்கிறது நீங்கள் தான் இதில் சொல்லணும். களத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க. ஒரு பக்கம் போனால் கரண்டை கட் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏறி நிற்கிற இடம்லாம் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மரும் ஜென்ரேட்டர் ரூம் அடித்து உடைக்கிங்க, இப்படிலாம் இருக்கீங்க. அதில் மேபி அந்த இடத்துல கரண்ட் இருந்துச்சுன்னா அதில் இந்த எத்தனை உயிர் போயிருக்கும்? இதில் யாரையும் நியாயப்படுத்தவோ யாரையும் குற்றம் சொல்வதற்காகவோ அந்த பதிவு நாங்கள் போடலை.